ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும். பாலத்தோட நீளம் வந்து 2.2 கிலோமீட்டர். இதோட பேர் வந்து அன்னை இந்திரா காந்தி பாலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் எல்லாருமே இதை வந்து பாம்பன் பாலம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த வெள்ளைக்காரங்களால் கட்டப்பட்ட ரயில்வே ட்ராக்கை தான் அப்படி சொல்லுவாங்க. கடலுக்குள்ளார நமக்கு இடது பக்கமாக இருக்குல்ல, இதை தான் வந்து பாம்பன் பாலம். காலப்போக்கில் வந்து இந்த பாலத்தையுமே பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதல்ல கடலில் கட்டப்பட்ட பாலம் இதுதான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான கடல் பாலங்களிலே இது 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல இருக்க வந்து மும்பையில் இருக்கக்கூடிய பேண்ட்ரா ஓரலி, அங்கே இருக்கக்கூடிய சீலிங் பிரிட்ஜ்.